வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசுனதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக பதட்டப்பட்டே இருந்தார். அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி, கதிர் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவானவனே எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது லைட்டாக. அண்ணா என்னென்ன அவனே சுந்தர் பாலா தம்பிக்கு ஃபோன் பண்ணி, என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் போய் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நானே ஃபோன் பண்ணேன், அண்ணா என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு. டைரெக்ஷனாக நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆடிஷனில் செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருந்தது. லைனாகவும் சரி, ஃபுல் கதையாகவும் சரி, அவ்வளோ அழகாக சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல, ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு, ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு தெரியும், எல்லாமே ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போது நம்மளை மாதிரி ஒரு வடபழனியில் வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஹீரோவாக, ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதிலே அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்கே வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆளில் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இருக்காருன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால் இங்கே வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா வந்து, கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கலை. எங்கள் அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பாக பண்ணுவப்பா, நீ ஜெயிப்பப்பா. அம்மா அதை வந்து பார்ப்பனா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனால தான் இந்த படத்தை நான் கையில் எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அங்கே ஒரு ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சார். ஸோ அதனால தான் அவர் கூட வந்து ஃபுல்லாக நான் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எல்லோரும் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தார், பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னென்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் யாருன்னா ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா வந்து இப்போ எடுத்தோடனே என்னென்னா, நார்மலாக ஒரு ₹1 கோடி வச்சுருக்க ப்ரொடியூசரை எடுத்தோன்னே வந்து நம்ம இவர் போகலாமா, அவரு போகலாமா, அவரை போகலாம், அப்படின்னு இருக்கும்போது புதுசாக ஒரு பையன் டேலண்ட்டோடு வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்னா, இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடையணும், எல்லார் மனசுலையும் போய் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் வந்து அங்கே நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவ்வளோ பேசிட்டு இருந்தார். அது இப்போ இங்கே என்னென்ன பேச போகிறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி, இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் போய் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோயில் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு, அகநானூறு, அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகாக மாஸ்டர் பேசுகிறாரு. எல்லாரோட பிளெஸ்ஸிங், நீங்கள் எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல், என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்ஸஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமாக we have been working on this. நான் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது, மாஸ் ரவி கிட்டேருந்து கால் வரும்போது, என்ன இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ், நீங்கள் என்ன விதவிதமான சின்ன கேரக்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னை ஒரு நார்த் மெட்ராஸ் மதராக காஸ்ட் பண்ணுறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ்ஸே எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் ஒரு ஹிந்திக்காரிய
சாரி டு சே, ஒரு ஹிந்திக்காரிய நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், சின்ன ரோல் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி, பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஐ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்ஷன் பேக்ட், ஒரு த்ரில்லராக இந்த படம் இருக்க போகுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக், ஒரு த்ரில்லர் ட்ராக், ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது நான் நினச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங். ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னராக இருக்க போது. யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக். சீரியஸ்லி சார், ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். எனக்கே வந்துட்டு அங்கே கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் எவ்ரிபடி ஹியர், ஆல் த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், அவங்க ஹார்ட் அண்ட் சோலை போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வி ஆர் ஹோப்பிங் தட் Mas Ravi and Eril sir will keep continuing to bring great films to all of you. Thank you again. Happy New Year. Happy New Year. காத்து வாக்கில் ஒரு காதல் என்ற திரைப்படத்தின் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரர் எழில் இனியன் அவர்களே, இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே, ஜிகேபி அவர்களே, சூப்பர் சுப்ராயன் அவர்களே, சுபாஷ் மணியன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே, வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கலையோடு, இலக்கியத்தோடு, சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த 90களில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது. எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு. நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும், நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரை உலகம் வளர்ந்திருக்கிறதா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா, அல்லது செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன். ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்து காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்து கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியாரார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதிலே வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால்
அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம், ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன். இந்த முன் வெளியீட்டு தகடை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினாரே, அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை, சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது, இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. தி லாங்கஸ்ட் லவ் போயம் ஆஃப் தி லாஃப்டியஸ்ட் என்டிவர் கேன் பி கண்டென்ஸ்ட் இன் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர் என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டு விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்து கொண்டே இருப்பேன். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபைடு சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானில் நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணமல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னை ப்ரொடக்ஷன் சார், எழிலழகன் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் ரவி சார், என்னோட மாஸ்டருக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னா என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரேமில் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கே அது அவர் சொல்லிகிட்டே இருப்பார் சில விஷயங்கள்லாம், இது நல்லா வரும், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரியலி ஐ எம் ஃபீல் ஸோ லக்கி. இந்த படத்தில் நான் பண்ணதை ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா, ப்ரெஸ், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கைத்தல நிறைக்கனி அப்போமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனி கத்திடம் அடியவர் புத்தியில் உரைக்கும் மத்தாலும் அதிகமும் அடித்திடும் அப்போல் திரள் புயமானே மத்தால வயிறானே உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவேனை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்செய்து போது செய்து அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே
இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகள். ஏன் திருப்புகளை சொன்னேன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும்போது முதல் படத்து முதல் ஹீரோ நானா மாஸ்டர். அவங்களால உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட், ஒரு இயக்குனர் நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலையில் இருக்கிறாங்க. இவரும் உயர்நிலைக்கு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன். பாராளுமன்ற உறுப்பினர் நமது MP ராஜா அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காத்து வாக்கில் ஒரு காதல். காத்து இருந்தால் தான் வாழ முடியும். இந்த உடம்பு நீங்கள் நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறார் பட்டினத்தார். ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்று திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை. அப்போ இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தால் தான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேர் நாசி. அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியாரெலாம் படிச்சு பார்த்தாங்க. பெரிய மகான் எழுதுன்ட்டு அப்படி நிறைய பேர் தேடிட்டாங்க. சார் நான் சினிமா மேடம் கூட சொன்னாங்க. இது போல ஃபைட் மாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ராமாயணம் எழுதுகிற வான்மீகி போகிற வரங்களை கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போகிற வரவங்கள கொள்ளை வச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயிர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாம சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா, ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது இவர் எப்படி பேசுறாரு படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது. படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்கறங்கள, படிச்சவன் சிறந்தவனா, ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க. இல்ல படிச்சவர் சிறந்தவரா, ஒரு நாட்டு ஆளவர் சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் வேணும் இல்ல? எப்படி படிச்சோம் நீ சொல்ற, அது விளக்கம் வேணும் இல்ல? அது சொல்றேன் சொல்ல பாருங்களா. மன்னனும் மாசர கட்டவனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டவன் சிறப்புடையன். மன்னனுக்கு தேசமன்ற சிறப்பு, கட்டவனுக்கு சண்டைகள் எல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா தெரியும், இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக, அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களா. நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது. கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானில் துண்ணீர் கேடீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்வலை சார்ந்த செல்வம் இல்லை, ஈன்றாலூர் என்ன கடவுளும் இல்லை. ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டார். அப்ப எதுக்காக சொல்றோம், வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமே கண்ணாயினர். இதுதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம், ரவியை கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட,
கதை நல்லா தான் இருக்குதுப்பா, இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆகிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் கற்றுக்கிறது. அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புட்டிஸ் இருக்கிறாரில்ல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன், எனக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் ப்ரொடியூசர் இல்லை, ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும். எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க சார். நீங்கள் ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களேன், எதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா உயர்த்த போகும். அதை நீங்கள் நேசிக்கலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், என்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாஸ்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர், நம்ம 2 பசங்களும் மாஸ்டர். என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், நான் பெரிய மாஸ்டர், ஒரு சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால் என்ன, படம் பார்த்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா? என்ன அர்த்தம்? இசைனா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதனால வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதலை. உலகத்தில் சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு நீங்கள் வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போது என்னங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றியை நீ மறக்காம இருந்த உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பைன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடல் இன்னும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை மாசத்தை வந்தார். அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி, நல்லா பண்ணுறாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசாக எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோபத்தில் திட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால என்னதுன்னா, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன தெரியுங்களா, நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெறும் என்பதை கூறிய என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது இன்றைக்கி வந்து நான் என்னோடய நண்பனுக்காக வந்திருக்கேன். ஸோ என்ன நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குமோ, என் மனசு வந்து எவ்வளோ குளிர்ந்து போகுமோ, ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலையில் நான் இப்போ இருக்கேன் நான். ஸோ அது என்னோடய நண்பன் மாஸ்டர் ரவி பார்த்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய பேசி சென்ற ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கும், சுப்பிரமணிய சிவா சார் அவர்களுக்கும், என் தயாரிப்பாளர் எழில் சார் அவர்களுக்கும், அவருடைய கோ ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும், ஸோ மற்றபடி இசையமைப்பாளர் சூப்பர் மாஸ்டர் அவர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப முக்கியமான நாளாக என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருந்ததோ, ஸோ அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நாளாக வந்து நான் ரவிக்கு இந்த நாள் அமையணும்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பிக் டே. ஸோ ரவி வந்து எப்பயுமே வந்து ஒரு தனி ஆளாக போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியாக தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ ரவி வந்து எல்லா காலகட்டத்துலேயுமே வந்து அவரோட சின்ன சின்ன முயற்சியை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓய்வாக நான் வந்து சினிமாவில் நான் சும்மா இருக்கேன் பிரதருங்கிற எந்த மனநிலையுமே அவர் நான் பார்த்ததே இல்லை. எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவர் ரவியை தெரியும். ஸோ எப்போ மீட் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி நான் ஏதோ ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியில் வந்து என்னை ஃபோன் போட்டு நான் எங்களை நேராக மீட் பண்ணி என்னை வந்து பாராட்டாமல் சொல்லாமல் பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மனநிலை உள்ள ஒரு
நண்பன். ஸோ அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படம் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த படமாக சிறந்த வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பைரியை இந்த வருஷத்தின் ரொம்ப முக்கியமாக படமாக மாற்றிய பத்திரிகை, ஊடகம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கின்ற அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். சுகரும் ப்ரெஷரும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த 1 மணிக்கு மேலே இப்படிலாம் ஒரு விழாவை நடத்துறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலை தான். நாங்களே வந்து சினிமா ஷூட்டிங் அப்போ 1 மணிக்கு மேலே வித்தவுட் பிரேக் போச்சுன்னா யாரெல்லாம் சுகர் இருக்குப்பா எப்பா தயவுசெய்து போய் சாப்பிட்டு வந்துருங்க பண்ணுவோம். ஏன்னா மயக்கம் அடித்து விழுந்துட்டான்னு வச்சுக்கங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டாலேன்றதால. அதனால் இந்த மாதிரி நேரங்களை உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாஸ் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி. இந்த காத்து வாக்கில் காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சாலிகிராமம், கோடம்பாக்கம், வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 20 வருடமாக சாலிகிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டுருக்கிறவங்களாம் நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் என்னென்னா, இப்போ நம்ம மாஸ் ரவியும் பல இடங்களுக்கு அவர் போய் பார்த்தவர் தான். சினிமாவை கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தவங்க நிற்க வச்சுருவாங்க. சரி, இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த இடத்தை அடையிறது இருக்குல்ல, அது ஒரு வரம். அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து, நம்ம எம்ஜிஆர்லேருந்து, பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜ், அடுத்து சில்வஸ்டர் ஸ்டாலன், உலகத்தையே வந்து 5 படங்களில் முன்னாடி புரூஸ்லி, இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான். புரூஸ்லினா, சில்வஸ்டர் ஸ்டாலின், ராக்கின்னு ஒரு படம், அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது. இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமாக பண்ணவங்க நிறையா பண்ணாங்க. அப்படி ஒரு முடிவு, அழகான முடிவை எடுத்த மாஸ் ரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன். அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பரை நான் பாராட்டுறேன். அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த டெக்னீஷியன்ஸ், நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த காதல்லையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அவர் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு, அகநானூறுலேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும், அதாவது 3 அறம், பொருள், இன்பம். இன்பம்ன்றது தான் காதல். அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும். காமத்துப்பால், அது காதல் சார்ந்தது தான். அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாதான். கடவுளுடைய காதல் எத்தனை இருக்குது. சூஃபியினுடைய காதல், சூஃபி ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க. அதான் சூஃபியினுடைய பாடல், சூஃபி காதல்கள். அடுத்தது புராண காதல்கள், எல்லாம் காதலை நம்பி தான் இருக்குது. ஆனால் அது கரெக்டான வயசில் வந்தால் உங்களுக்கு நல்லது, கரெக்ட் இல்லாத வயசில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனநோய், அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதான் காதலுடைய ஆபத்து. அதனால் நீங்கள் காதல் பண்ணுங்க, அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும். ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தால் அன்பு, அக்கா தங்கச்சி மேலே வந்தால் பாசம், ஒரு பெண்ணின் மீது வந்தால் காதல். அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வயதில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் காதலை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த காதலுக்கு மிக ஆபத்தானது கண்கள். கண்களை ஒருவன் சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். நம்ம உறுப்புகள்லேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து 5 உறுப்பில் கண் தான் ஆபத்தானது, மிக ஆபத்தானது. நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பார் அவர். நிலாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தூரம், 5 கோடி கிலோமீட்டரில் இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸை இவர் ரசிப்பார். கண் மகா ஆபத்தானது. கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது
சிறப்பு சொற்பொழிவு. அதாவது அருள், அதாவது அருள் ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர். உண்மையிலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு. டெக்னிக்கலாக நம்ம சூப்பராக மாஸ்டர் இன்னை வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நம்ம, அதாவது கடவுளுடைய இது வந்து அறிவுக்கு எவ்வளோ சரியாக வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும். கடவுள் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மூட நம்பிக்கை தான் நம்பணும், ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம். அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். மிகச்சிறந்த ஒரு பாடலோடு ஆரம்பித்தார் திருப்புகழில். அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் இது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மாஸ்டர் ரவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.